Hi friends, welcome to Vinosri channel. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் டின்னர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் கண்டினியூஸாக குக்கிங் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். வெளியே எங்கேயாச்சும் போனால் ட்ராவல் விளாக் போடலாம். சம்மருக்கு எங்கேயுமே வெளியே போகிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் வீட்டில் தான் டின்னர் பண்ணுறது இல்லை விலாக் எடுத்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து எக் ரைஸ்க்கு ஆனியன், டொமேட்டோ, சில்லி, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கணும். நல்லா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கணும். நான் வந்துட்டு ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வச்சு தான் நான் வந்து எக் ரைஸ் வந்து பண்ண போகிறேன். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் நான் வந்து இந்த ஸ்பைசி மசாலா ஹாப்பிமாவில் தான் நான் பண்ண போகிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே போடாமல் நான் வந்து இன்றைக்கி பண்ணுறேன். இல்லைன்னா முட்டைக்கோஸ், கேரட் இதெல்லாம் போட்டு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். கேப்சிகம் கண்டிப்பாக போடணும். கேரட் போடலனாலும் கேப்சிகம் போட்டால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுற ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து நான் மசாலா போட்டு இது பண்ணிட்டேன். நான் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து எக்கு ஆட் பண்ணுறனால கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அது நம்மளோட விருப்பம் தான். உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். பெப்பர் போட்டு நல்லா வந்து இது பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலா ஃப்ளேவர் லைட்டாக இதானதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து 3 பேருக்கு எக் ரைஸ் செய்யப்படும். ஸோ நான் வந்து 4 முட்டை ஊற்றிருக்கேன். முட்டை வந்துட்டு ரொம்ப இதாக நல்லா நம்ம முட்டை பொரிக்கிற மாதிரி இது பண்ணக்கூடாது. நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் முட்டை எக் ரைஸ்க்கு வந்து எக்கு வந்து தனியாக தெரியும். சில்வர் பாத்திரத்தில் வச்சு தான் நான் பண்ண பெரிய தப்பு. எப்போவுமே ஒன்று பேனில் பண்ணணும், இல்லைனா ஈய பாத்திரம்னு சொல்லுவாங்களோ அதில் பண்ணணும். சில்வர் பாத்திரத்தில் பண்ணலாம் எனக்கு லைட்டாக அடியில் ஒட்டிடுச்சு. ஸோ எக் ரைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட்லாம். நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருந்தது. ஸோ நான் அத்தைக்கும் கொடுத்தேன். அத்தையும் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.